நிறைவாக கட்சியின் தலைவர் இறுதியான முடிவை எடுக்கிற அதிகாரத்தை வழங்குகிறோம் என்று அந்த உயர்நிலைக் குழுவில் தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் மீண்டும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன், நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ரவிக்குமார் ஆகியோரோடு நாம் கலந்தாய்வு செய்து ஒரு முடிவை எடுத்தோம். அதன் அடிப்படையில் தாவேகாவுக்கு ஆதரவு கடிதத்தை வழங்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த அரசியல் நெருக்கடியை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்துவிடக் கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் 108 இடங்களில் வெற்றி பெற்றும் ஆட்சி அமைக்க முடியாமல் ஒரு சிக்கலில் தாவேகா திணறிக் கொண்டிருக்கிற நிலையில் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் இந்த ஆதரவு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதாவது இரண்டே காரணங்கள். தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதும், குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை நடைமுறைக்கு வந்துவிடக் கூடாது என்பதும் நாங்கள் விவாதத்தின் முடிவில் எடுக்கப்பட்ட நிலைப்பாடாகும். இடதுசாரி கட்சிகளின் நிலைப்பாட்டை ஒட்டி நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டையும் எடுப்போம் என்று ஏற்கனவே நான் அறிவித்திருந்தேன். அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் எங்கள் ஆதரவை நல்கியிருக்கிறோம். வேறு எந்த நிபந்தனையும் இல்லை. வெளியிலிருந்து எங்கள் ஆதரவை நல்குகிறோம். அவ்வளவுதான். எங்களால் விஜய் ஆட்சி அமைக்க முடியாமல் போனது என்ற நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது. எங்களால் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்துவிடக் கூடாது. இதன் அடிப்படையில் வெளியில் நின்று எங்கள் ஆதரவை நல்குவது ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருப்பது என்கிற அளவில் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் இருக்கிறோம். ஆனால் அரசியல் நெருக்கடியான இந்த சூழலில் ஒரு முடிவை எடுப்பதற்கு ஒரு அரசியல் கட்சி என்கிற முறையில் எங்களுக்கான சுதந்திரத்தை பயன்படுத்தி இந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கோம். இது எந்த வகையிலும் எங்கள் உறவை பாதிக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை. இந்த நிலைப்பாடு திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருப்பது, குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை வராமல் தடுப்பது, அவ்வளவுதான். ஆளுநர் திரு விஜய் அவர்களை சந்திக்க மறுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஏற்கனவே நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கூறியிருந்தோம். மக்கள் அவருக்கு கூடுதலான இடங்களை தந்து தனிப்பெரும் கட்சி என்ற அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும்.
என்ற கருத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். போதிய எண்ணிக்கை இல்லை என்று சொன்னார்கள். அந்த போதிய எண்ணிக்கைக்காகத்தான் இடதுசாரிகளோடு விடுதலை சிறுத்தைகளும் ஆதரவை நல்கியிருக்கிறோம். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், விடுதலை பேரம் நடப்பதற்கு இடம் கொடுக்க கூடாது, அதற்கான சூழலை உருவாக்கக்கூடாது, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். எனவே ஆட்சி அமைப்பதற்குரிய எண்ணிக்கைகள் அப்சல்யூட் மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடிய 118 இடங்கள் இன்றைக்கு தாவேகாவுக்கு உள்ளது. இந்த நிலையில் அவரை ஆட்சி அமைக்க அனுமதிப்பதுதான் ஜனநாயகமாகும். ஆளுநர் ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். அடுத்து ஆளுநரை சந்தித்த பிறகு திரு விஜய் அவர்கள் கட்சியின் தலைமையகத்திற்கு வருவதாக சொன்னார். நான் அவரிடத்தில் வேண்டுகோள் வைத்தேன், பதவியேற்புக்கு பிறகு சந்திப்போம், இப்போதைக்கு அலுவலகம் வர வேண்டிய கட்டாயம் இல்லை, எனவே வர வேண்டாம் என்று நான் சொல்லிவிட்டேன். ஊடகங்கள் இங்கே காத்திருக்க வேண்டாம், கலைந்து செல்லலாம்.